திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இந்த திருப்புகழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொதுப்பாடல். அரிய வஞ்சகர். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய வஞ்சகர்கள், விரோதிகள், பகையார்கள் எல்லாம் வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உரையாடல். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு முறை சொல்லலைன்றதுக்காக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை மிஸ் பண்ணாமல் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களாண்ட கொண்டு வந்து சேர்த்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கும். என்னுடைய தேவாரம் பாட தெரிஞ்சுக்கிட்ட, பண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு குருநாதர். அந்த குருநாதருடைய குருநாதர் ஐயா தர்மபுரம் சுவாமிநாதன். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் எல்லாம் செத்தே போகலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கெல்லாம் ஆளாகி இருந்திருக்கிறார். அவர் சிவபெருமான் மேலே நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இந்த தேவாரத்தெல்லாம் அப்படி கரைச்சி குடித்தவர். அந்த தேவாரத்தை பாட நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்தவரே அவர் தான். ஏன்னா தேவாரன்னா தரன அப்படின்னு பாடுறவங்க போய் அழகாக எடுத்து அப்படியே அப்படி விளக்கமாக பாடினவர் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா தான். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது, ரொம்ப அவருக்கு அரிப்பு ஜாஸ்தியாகி விடாத ஒரு நோய் தற்கொலை பண்ணுற முடிவுக்கே போயிட்டார். அப்போ வேறு ஏதோ ஒரு டாக்டர், அதான் எங்கள் அப்பனையும் வந்திருப்பார் போல், இந்த மாதிரிலாம் இருந்து நோயை தீர்த்தாராம். அப்போ அவர் பாடின இந்த பதிகத்தை தான், தேவார பதிகத்தை தான் படிப்பாராம். சுந்தரருடைய 7ஆம் திருமுறையிலேருந்து அந்த பதிகத்தை படிப்பாராம். என்ன பாட்டுன்னா, மின்னுமா மேகங்கள் பொழிந்திழுந்த அருவி அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மறுபடியும் போட்டிருக்கேன். அந்த பாடலை பாடி நாள்பட அவருக்கு குணமாயிடுச்சு. அந்த மாதிரியான அவ்வளோ ஒரு கொடுமையான நோயிலேருந்து அனுபவித்தார். இவர் நம்ம புள்ளிருக்கும் இந்த வேலூர் அந்த தலத்தில் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் தலத்தில் இவர் பாடல், இந்த பாடலை பாடின பிறகு தான் முருகருக்கு ஆரத்தியே நடக்குமா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே அப்படின்னு சொல்லி இவர் அந்த பாடலை பாடினாதான் ஆரத்தியே பண்ணுவாங்களாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த எங்கள் குருநாதருடைய குருநாதர் அவர். இப்போ நாம் இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தரையும் உதாரணத்துக்காக சொல்கிறேன். எவ்வளோ ஒரு நோயில் இருந்தவர் எப்படியெல்லாம் அவர் வினை தீர்ந்து நல்வழி காட்டினார் பாருங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பாடுங்க, நம்பிக்கையோடு பாடுங்க, கேளுங்க. கேட்டு அனைவரும் அருணகிரிநாதரே சொல்கிறது அதுதான். நான் எவ்வளோ இந்த மாதிரியெல்லாம் கெட்டு அலைஞ்சிட்டேன், நீங்கள்லாம் கெடாதீங்க, நல்லபடி வாழுங்க, இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழுங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்கிற மாதிரி இந்த நல்லபடியாக வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை நம்ம போய் சேரணும்னு. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு இதுவெல்லாம் கிடையாது. ஐயோ நான் இப்போ தப்பாக வாழ்ந்துட்டேன், வேறு இன்னொரு வாட்டி நான் ஒன்ஸ் மோர் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. ஒரே ஒரு இதுவே எத்தனையோ கோடி பிறவிகளை எடுத்து மனித பிறவியை எடுத்துருக்குறோம். இந்த பொன்னான இந்த உலகத்தில் இந்த அருமையான மனித பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனுடைய திருவடியை சிந்திச்சு நல்ல பேர் அடையணும்னு உங்களையும் எனக்கும் கைகூப்பி வணங்கிக்கிற முருகப்பெருமானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம். சொல் விளக்கத்தோட பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாடுவோம். சேர்த்து எழுதுங்க. அரிய வஞ்சகர் அறவே கொடியவர், வஞ்சகத்தில் அருமையாக தேர்ந்த மிகவும் பொல்லாதவர்கள். அவலர் வன்கணர் இனியாரவகுணர், வீணாக பொழுது போக்குபவர், இரக்கம் இல்லாதவர்கள், இன்பம் தரும் வகையில் பேச வல்லவர்கள், துர்க்குணம் உடையவர். அசடர் அன்பிலர் அவமே திரிபவர், மூடர் அன்பு இல்லாதவர்கள், கேடு தரும் வழியில் திரிபவர். அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியர், மிகவும் காமம் என்னும் கடல் அலையில் மோசமான வழியையே பின்பற்றுபவர். வினை நிரம்பிடு பவமே செறிபவர், தீவினை மிக்கு நிரம்பும் பாபமே பொருந்தியவர்கள். அருள் துறந்தவர் இடம் வாழ் சவலைகள், கருணையை அடியோடு விட்டவருடைய இடத்தையே தமது இருப்பிடமாக கொண்டு வாழும் அறிவினர்கள். நரகு ஏற உரிய சஞ்சல மதியானது பெருமன இடும்பர்கள், நரகத்திலே வீழுவதற்கே உரித்தான குழப்பம் கொண்ட அறிவை பெற்றுள்ள அகந்தை நெஞ்சினர்கள். இடம் ஏது என அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே, இத்தகையோர் இருக்கும் இடம் எது என்று வினவிச் சென்று அவருடைய உடலும் அங்கமும், அதாவது சாங்கமும் உபாங்கமும் என்றும் நிலைத்திருக்கும். உலகம் உண்டவர் மதனார் இமயவர் தரு எனும்படி மொழியா, அவரை உலகத்தை உண்ட திருமாலே என்றும் மன்மதனே என்றும் தேவலோகத்து கற்பக மரம் இவரே என்றும் எவ்வாறு வர்ணித்து அவர் தர உளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ, அவர் தரக்கூடிய பொருளை பெற்று உயிரை வீணாக இழக்கின்ற இத்தகைய இழிதொழில் என்னை விட்டு நீங்காதோ. கரிய கொந்தல மலையால் இருதன அமுதுனும் குருபரனே, கருநிறம் கொண்ட கூந்தலை உடைய மலைமகள் பார்வதியின் இருமுலையிலும் பால் அமுதத்தை உண்ட குருமூர்த்தியே. திரைபடு கடல் அடும்படி கணை ஏவிய அரிமருகோனே, அலை வீசும் கடல் வெந்து அழியும்படி அம்பை செலுத்திய ராமனாம் திருமாலின் மருமகனே. கருணை கொண்டு ஒரு குரமாமகள் இடை கலவி தங்கிய குமரா, அருள் நிரம்பி ஒப்பற்ற சிறந்த குறப்பெண்ணான வள்ளியிடத்தே கலந்து மனம் பொருந்தின குமாரனே. மயில் மீசை கடுகி என் திசை நொடியே வலம் வரும் இளையோனே, மயிலின் மீது வேகமாக 8 திசைகளையும் ஒரு நொடி பொழுதில் வலம் வந்த இளையோனே.
திரிபுரம் நகையால் எரி செய்த பொது நடம் புரி அரணார் இடம் உரை. திரிபுரங்களையும் நெருப்பு சிரிப்பால் எரித்து அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமானது இடப்பக்கத்தில் உறையும் சிவை சௌந்தரி உமையால் அருளிய புதல்வோனே. சிவாம்பிகை அழகிய பார்வதி பெற்று அருளிய குழந்தையே, சிகர வெண்கரி ஐராவதமிசை வரு புரந்தரன் அமராபதி அவர் மலை போன்ற வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மீது ஏறி வரும் இந்திரனும் தேவர் உலகில் வாழ்ந்திருந்த தேவர்களும் சிறை விடும்படி வடி வேல்விட வல பெருமாளே. சிறை நின்று மீளும்படி கூறிய வேலை செலுத்திய பெருமாளே. எவ்வளோ அழகான விளக்கம் பாருங்கள். இந்த பாடல் மூலம் எவ்வளோ சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரியான வஞ்சகரை எல்லாம் நாம் புகழ்ந்து அவங்களாண்ட ஒரு பொருளை வாங்கி இந்த உயிரை நாம் வாழணுமா அப்படின்ட்டு கேட்குறார். அந்த மாதிரியான ஒரு இழிநிலைக்கு என்னை தள்ளிடாதீங்க அப்படின்ட்டு என்னை காத்து ரட்சிக்கணும் அப்படின்றாரு. இதுபோல் இழிவான வஞ்சகர்கள் எல்லாம் நாம் தேவலோகத்து கற்பக மரமே இவர் தான் அப்படி இப்படின்னு நம்ம புகழ்கிறோம். இந்த திருமாலே இவர் தான் அப்படின்னு நம்ம புகழ்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் புகழ்ந்து இவங்களாண்ட ஒரு பொருளை வாங்கி நாம் இந்த உயிரை உயிரில் வாழணுமா அப்படின்ட்டு இந்த இழி தொழில் என்னை விட்டு நீங்காதோ அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நாம் இது போல தான் இருக்கிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுக்கு. அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு தொலையணும். இறைவன் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும். எப்படின்னா, சுந்தரர் ஒரு பாடல் பாடுவார். ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளா, பொய்மையாளர்லாம் பாடாதீங்க. எங்கள் சிவபெருமானை பாடுங்க அப்படின்னு அவர் சுந்தரர் பாடியிருப்பார். மிடுக்கில்லாதவனெல்லாம் நம்ம போய் அந்த கஞ்ச பிசுனாரியாக இருப்பான், அவனையெல்லாம் நம்ம போய் நல்ல நீங்கள் எப்படி ராஜகம்பீரமாக இருக்கிறீங்க அப்படின்லாம் பாடுறோம். பாடி அவனாண்ட போய் பொருள் கேட்காதீங்க. பொய்மையாளரை பாடாதே எங்கள் புகழூர் பாடுமின் புலவீர்கள் அப்படின்வார். அந்த மாதிரி சிவபெருமானை பாடுங்க அப்படின்வார். இவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கேளுங்க. இந்த மாதிரி நம்ம இழிவானவங்களான்லாம் போய் புகழ்ந்து பேசி நம்ம இந்த பொருளை வாங்கி இந்த உடம்பை வளர்க்குறது இழி செயல். இதெல்லாம் இத்தகைய நிலையெல்லாம் மாறணும் அப்படின்ட்டு முருகப்பெருமான்கிட்ட அருமையாக கேட்குறார். அவர் தரக்கூடிய பொருளை பெற்று உயிரை வீணாக இழக்கின்ற இத்தகைய இழி தொழில் என்னை விட்டு நீங்காதோ அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதில் அருமையாக கடைசி வரியை சொல்கிறார். மலை போன்ற வெள்ளை யானையாகிய ஐராவதம் வந்தாலே செழிப்பை தரக்கூடியது. நமக்கு இந்த பாடல் மூலம் நல்ல செல்வ செழிப்பையும் தருவார். ஏழ்மை அகலும், செல்வ செழிப்பு வரும். ஏன்னா இந்திரனுடைய யானை. அந்த ஐராவதத்தின் மீது ஏறி இந்திரனும் தேவர் உலகில் வாழ்ந்திருந்த தேவர்கள் சிறையில் இன்று மீளும்படி கூறிய வேலை செலுத்திய பெருமாளே. அவங்களுடைய சிறையிலிருந்து விடுவிச்சு நல்ல அவங்க பதவி கொடுத்தாங்க இல்லையா, அதையெல்லாம் சொல்கிறார். நம்மளுக்கு ஆமாம் துன்பம் துயரமெல்லாம் நீக்கி முருகப்பெருமான் நம்மளுக்கு வந்து அருள் செய்வார்னு இந்த பாடலை பாடும்போது மனசில் இந்த எண்ணம் வரிகளை பாடும்போதே நம்மளுக்கு அது முருகப்பெருமான் அருள்வார். அது மாதிரி நம்மளுக்கு நல்ல செல்வத்தையும் நல்ல கல்வி ஞானத்தையும் கொடுப்பாரு. வாங்க இப்போ நம்ம
இந்த பிரித்து எழுதின பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம். அரிய வஞ்சகர் அறவே கொடியவர் அவலர் வன்கணர் இனியாரவகுணர் அசடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியர் வினை நிரம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவர் இடவாழ் சவலைகள் நரகு ஏற உரிய சஞ்சல மதியானது பெருமன இடும்பர்கள் இடம் ஏது என அவர் உபய அங்கமும் நிலையாகிட ஒரு கவியாலே உலகம் உண்டவர் மதனார் இமயவர் தரும் எனும்படி மொழியா அவர் தர உளது கொண்டு உயிர் அவமே விடுவது தவிராதோ கரிய கொந்தல மலையால் இருதன அமுத உணும் குருபரனே திரைப்படு கடல் அடும்படி கனை ஏவிய அரிமருகோனே கருணை கொண்டு ஒரு குரமாமகள் இடை கலவி தங்கிய குமரா மயில் மீசை கடுகி என் திசை நொடியே வலம் வரும் இளையோனே திரிபுரம் கனல் நகையால் எரி செய்து பொது நடம் புரி அரணார் இடம் உரை சிவை சௌந்தரி உமையால் அருளிய புதல்வோனே சிகர வெண்கரி அயிராவதமிசை வரு புரந்தரன் அமரபதி அவர் சிறைவிடும்படி வடிவேல் விடவல பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பெரிய பாடல் இல்லையா? இப்போ நம்ம சேர்த்து எழுதுனதை பாடுவோம். சேர்த்து எழுதுனதை பாடுறது தான் நம்மளுக்கு கஷ்டம். இதுக்கான சந்தம் தனன தந்தன தனன தனத தனதன தந்தன தனனா தனதனா தனன தந்தன தனனா தனதன தனதானா அரிய வஞ்சகர் அறவே கொடியவர் அவலர் வன்கணர் இனியர் அவகுணர் அசடர் அன்பிலர் அவமே திரிபவர் அதிமோக அலையில் மண்டிய வழியே ஒழுகியர் வினை நிரம்பிடு பவமே செறிபவர் அருள் துறந்தவரிடம் வாழ் சவலைகள் நரகேற உரிய சஞ்சல மதியானது பெரு மனையிடும்பர்களிடமே தென அவர் உபய அங்கமு நிலையாகிட ஒரு கவியாலே உலகமுண்டவர் மதனாரிமயவர் தருவெனும்படி மொழியாவர் தர உளது கொண்டுயிரவமே விடுவது தவிராதோ கரிய கொந்தல மலையலிருதன அமுதுனங்கரு பரணி திரைப்படு கடலடும்படி கனையேவிய அரி மருகோனே கருணை கொண்டொரு குரமா மகளிடை கலவி தங்கிய குமரா மயில் மிசை கடுகி எண்டிசை நொடியே வலம் வரு மிளையோனே திரிபுரங்கணல் நகையால் எரி செய்த பொது நடம் புரி அரணாரிடமுறை சிவை சௌந்தரி உமையால் இருளிய புதல்வோனே சிகர வெண்கரி அயிராவதமிசை வரு புரந்தன மரபு பதியவர்
சிறை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே. சிறை விடும்படி வடிவேல் விடவல பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. இந்த அருமையான திருப்புகழை அனைவரும் பாடி உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக்குங்க. அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, திருப்புகழை விருப்பத்தோடு பாடணும்னு. விருப்பத்தோடு பாடி உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யுங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். இதில் குறையேதும் பார்க்காதீங்க.